இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அனுர அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம், நடைபெறவுள்ள 2 நாள் விவாதம், அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி, மின்சார கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல்கள், இலங்கை மின்சார சபையின் உறுதிப்படுத்தல், தொடரும் சீரற்ற காலநிலை, உலங்கு வானூர்திகளுடன் களமிறங்கிய விமானப்படை, ஜனாதிபதியிடம் மனித உரிமை கண்காணிப்பகம் விடுத்துள்ள கோரிக்கை, கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த விமானங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் 2 நாள் விவாதம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் திகதி புதிய நாடாளுமன்றத்தின் கொள்கை பிரகடன உரையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றியிருந்தார். அதனை அடுத்து நாடாளுமன்றத்தின் கட்சித் தலைவர் கூட்டம் கடந்த 25ஆம் திகதி நடைபெற்ற போது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை குறித்து 2 நாள் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் குறித்த விவாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது தனது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த விவாதத்தை நடத்த உத்தேசித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அரிசி இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தீர்மானம் உள்நாட்டு சந்தையில் நாட்டரிசி பற்றாக்குறை காணப்படுவதனால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவித்த நாட்டரிசி வகைக்கு ஒத்ததான அரிசி வகையை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 70,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியை உடனடியாக இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் அண்மையில் வெளியான தகவல்கள் முற்றிலும் பிழையானவை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை இது தொடர்பில் அதிகாரபூர்வமான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 2025ஆம் ஆண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் திகதிக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார கட்டணங்களை 6 முதல் 11% வரையில் குறைப்பது தொடர்பில் முன்வைத்த யோசனையை பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் காலாண்டு பகுதிக்கான செலவுகள் மற்றும் வருமானங்கள் உள்ளிட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை முன்வைக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்த ஆண்டின் முதல் 6 மாதங்களை அடிப்படையாக கொண்டு கட்டண திருத்தம் குறித்து யோசனையை முன்வைக்குமாறு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கோரியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க 6 உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் ஏரந்த கெகனகே தெரிவித்துள்ளார். ரத்மலானை, கிஹுராகொட, பலாலி, வீரவில, அம்பார, அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை படைப்பிரிவின் விசேட அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் அனர்த்த நிலைமைகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக எரந்தகி கணக்கே மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதன் மூலமும் நாட்டின் பல மனித உரிமைகள் பிரச்சினைகளுக்கு இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தீர்வு காண வேண்டும் என மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தின் தவறான விதிகளை அகற்றுவதற்கும் சட்டமா அதிபர் அலுவலகத்திலிருந்து தனியான பொது வழக்குகள் இயக்குநரகத்தை ஸ்தாபிப்பதற்கும் ஊழலுக்கு எதிராக தீவிரமாக போராடுவதற்கும் அனுரகுமார உறுதியளித்ததாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இதில் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகள் மற்றும் பிற அடையாள குற்றங்கள் குறித்து அவரது அரசாங்கம் புதுப்பிக்கப்பட்ட விசாரணைகளை அறிவித்துள்ளது. அதேபோன்று உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காண்பதில் முன்னைய நிர்வாகங்களின் தோல்விகளை அனுரகுமாரவின் அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கேட்டுள்ளது. அந்த வகையில் நாட்டை நீண்ட காலமாக பிளவுபடுத்திய சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான பாகுபாடுகளை சகித்துக் கொள்வது உட்பட மனித உரிமை பிரச்சினைகளின் கடினமான பட்டியலை ஜனாதிபதி திசாநாயக்க எதிர்கொள்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் துணை ஆசிய இயக்குனர் மீனாட்சி கங்குலி கூறியுள்ளார். அனுரகுமாரவின் புதிய நிர்வாகம் பல தசாப்தங்களாக கடுமையான மீறல்கள், ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகள் மற்றும் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் உரிமைகளை கடுமையாக கட்டுப்படுத்தும் முறைகேடான பாதுகாப்பு படை நடைமுறைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மீனாட்சி கோரியுள்ளார்.
சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த 3 விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இந்த 3 விமானங்களும் நேற்று பிற்பகல் விமான நிலையத்துக்கு வருகை தந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 விமானங்கள் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. டோக்கியோவில் இருந்து UL 455 மற்றும் மாலேயில் இருந்து EK 652 ஆகிய 2 விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பி விடப்பட்டன. மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்குவதில் ஆபத்தான நிலைமை காணப்பட்டமையினால் மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. மாலேயில் இருந்து வந்த UL 121 விமானம் ஒன்றே இவ்வாறு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சீரற்ற காலநிலையால் நாடளாவிய ரீதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.